ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மங்கையர் உலகம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தாளிப்பு வடகம் எப்படி செய்யணுங்கிறத பார்க்க போறோம். ஆக்சுவலாக இது நான் மத்தியானமே எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். அப்போ எனக்கு வீடியோ எடுக்க முடியல. எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு, இப்போ தான் வீடியோ எடுக்க டைம் கிடச்சிது. ஸோ இது என்ன அளவு, எப்படி மிக்ஸ் பண்ணி வைக்கணும், என்ன மாதிரி காய வைக்கணுங்கிறத சொல்லி கொடுக்கலாங்கிறதுக்காக வீடியோ போட்டிருக்கேன். பாருங்கள், ஓகேவா? இது 5 கிலோ வெங்காயம். எனக்கு ரொம்ப சின்ன வெங்காயம் வாங்கி உரிக்க முடியல. அது சின்ன வெங்காயமா இன்னும் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். பட் எனக்கு அது முடியலங்கிறதால பெரிய வெங்காயம் தான். ஒரு மீடியம் சைஸ், ரொம்ப பெருசு இல்லாமல் மீடியம் சைஸ் வெங்காயம் 5 கிலோ. பூண்டு 1/2 கிலோ எடுத்துருக்கேன். 1/2 கிலோ பூண்டு எடுத்து நல்லா உரித்து தட்டி மசிச்சு வச்சுருக்கேன் பூண்டு. அப்புறம் உளுத்தம்பருப்பு 1/4 கிலோ, வெந்தயம் 1/4 கிலோ, கடுகு 1/4 கிலோ, சீரகம் 1/4 கிலோ, அப்புறம் கருவேப்பிலை. அதையும் என்ன பண்ணால் நான் முழுசாக போடாமல் கொஞ்சம் மிக்சியில் மைல்டாக நல்லா கழுவி அலசி காய வச்சுட்டு ட்ரை ஆனோடனே மிக்சியில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கேன். எதுக்குன்னா இது மாதிரி போடும்போது நல்லா மிக்ஸ் ஆகும். நம்ம அப்புறம் காஞ்ச அப்புறமா உருண்டை பிடிக்க நல்லா ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தாளிக்கும் போது அந்த கருவேப்பிலை மிதந்துக்கிட்டு அப்போ கருப்பாக இருக்கும்போது நமக்கு ஒரு மாதிரி பார்க்கறதுக்கு பெருசு பெருசாக இருக்கும். ஸோ அது இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி தான் பூண்டும். நிறைய பேர் பூண்டை தோல் உரிக்காமல் போடுவாங்க, வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் என்னோட மெத்தடில் நான் அப்படி தோல் உரிக்காமல் போட மாட்டேன். ஏன்னா தோல் நாளைக்கு காஞ்சப்பறம் தனித்தனியாக நிற்கும். நம்ம சாம்பார்லாம் தாளிக்கும் போது அப்படியே ஏதோ பூச்சி மிதக்கிற மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு, நிழமாக. ஸோ இதெல்லாம் ஈவனாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி நான் செஞ்சுருக்கேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு. இதுதான் இப்போ இதுக்கு தேவையானது. ஓகேவா? எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இது எப்படி மிக்ஸ் பண்ணுங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். வாளி நல்லா கழுவி வெயிலில் வச்சு காய வச்சு தொடச்சி வச்சுருக்கேன். ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது ரொம்ப நைஸாக வேண்டாம், பெருசு பெருசாக வேண்டாம். அதே மாதிரி என்கிட்ட சாப்பர் இருக்குது, நான் சாப்பரில் கட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா கட் பண்ணலாம், வேலை மிச்சமாகும். ஆனால் என்ன ஆகும்னா நம்ம ப்ரெஸ் பண்ணியிருக்க பாருங்க, நல்லா ட்ரையாக இருப்பாருங்க, அப்படியே கொஞ்சம் கையில் ஈரப்பதம் இல்லை, நல்லா இருக்குது. இதே நம்ம சாப்பர்லேயோ இல்லை நல்லா மிக்சியில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு கட் பண்ண முடியாதுன்னு சொன்னீங்கன்னா அப்படியே தண்ணியை நிறைய கசிஞ்சு நிற்கும். அப்போ நமக்கு காயறதுக்கு நாள் ஆகும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால இப்படி ஓரளவுக்கு, ரொம்ப நைஸாக வேணும் அவசியம் இல்லை. கையில் எடுத்தால் சூடாக நம்ம ஆம்லெட்லாம் போடுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு இருந்தால் போதும். வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயத்தோட பூண்டும் பெருசு பெருசாக இல்லாமல் இப்படி ஒன்றும் பாதியமாக ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா நசுக்கி தட்டி வச்சுருக்கேன். ஸோ பூண்டு 1/2 கிலோ, 5 கிலோ வெங்காயத்துக்கு நான் 1/2 கிலோ போட்டிருக்கேன். இருந்தால் இன்னும் கொஞ்சம் போடலாம். உங்களுக்கே தெரியும் பூண்டு இப்போ கொஞ்சம் ரேட் இருக்கிறதால கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன் பூண்டு. அடுத்து கருவேப்பிலை, அதை போட்டுருக்கேன். உளுந்து தோல் உளுந்து எடுத்துருக்கேன். நீங்கள் தோல் உளுந்து எடுக்கலாம், இல்லைன்னா குண்டு உளுந்து உடச்ச உளுந்து வேணால் போட்டுக்கலாம். நான் தோல் உளுந்து நல்லது, சத்து வாசனையாகவும் இருக்கிறதுக்கு தோல் உளுந்து எடுத்துருக்கேன். அடுத்து வெந்தயம், அதுவும் 1/4 கிலோ. நெக்ஸ்ட்டு கடுகு, அடுத்து சீரகம்,
எரியுது. மதியம் கட் பண்ணி வச்சது மூடி வச்சிருந்தேன். இப்போ திறக்கவும் சாறு கண்ணு எரியுது. அடுத்து உப்பு. ஆக்சுவலாக ஒரு வெங்காயத்துக்கு 1 கிலோ வெங்காயத்துக்கு 1 பிடி கணக்கு பண்ணி போட்டேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கண்ணு எரியுது. நல்ல எரியுது கண்ணு. 1 பிடி போட்டேன்னா 2 3 பிடி 4 5 பிடி உப்பு போட்டுட்டேன். இதுக்கடுத்து மஞ்சள், ஒரு 50 கிராம் மஞ்சள். அதுவும் போட்டுட்டு நல்லா ஈவனாக கிளறி விடணும். நல்லா மிக்ஸ் ஆகணும். ஃபுல்லாக மிக்ஸ் ஆகணும். இந்த வடகம் நல்லா சரியான முறையில் போட்டு வச்சிட்டோம்னா 2 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. எல்லாத்துக்கும் நிறைய காய்கறி போட்டு சாம்பார் வைப்போம் இல்லையா, அந்த சாம்பாருக்கு, வத்த குழம்புக்கு. ஐயோ கண்ணு ரொம்ப எரியுது. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருந்தேன், அதையுமே போட்டுட்டேன். கண்ணு பயங்கரமாக எரியுது. எல்லாம் போட்டு நல்லா கிளறிக்கணும். இது ஆக்சுவலாக நான் மதியானமே முடிக்கிற பிளானில் தான் மார்னிங் கட் பண்ண உட்காந்தேன். பட் முடியல, டைம் ஆயிடுச்சு. இதுக்கே லஞ்ச் வரைக்கும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நிறைய எனக்கு வெள்ளிக்கிழமை நிறைய வேலை இருந்ததால ஃபாலோ பண்ண முடியல. எவ்வளோ அப்படியே பறந்துட்டு பாருங்க. இது நாளைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இவ்வளோ ட்ரையாக இருக்கிறது, நாளைக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த உப்பு, வெங்காயம், பூண்டு எல்லாத்தோட சாறு இறங்கி அப்படியே மிக்ஸ் ஆகி நிற்கும். அதுக்கு நம்ம அப்படியே காமிக்கிறேன் பாருங்க. நல்ல ஈவனாக கிளறிடணும். இந்த வத்தல் இந்த மாதிரி போட்டு வச்சுட்டிங்கன்னா சட்னி தாய் செய்யலாம். அதில் நல்ல கெட்டு துவையல் அரைக்கலாம். தாளிப்புக்கு ரொம்ப வாசனையாக இருக்கும். மீன் குழம்புக்குலாம் இது போட்டிங்கன்னா கம்ம கம்ம கம்மன்னு இருக்குங்க. நீங்கள் வத்த குழம்பு வச்சாலே இது போட்டு தாளிக்கும் மீன் குழம்பு மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா, இந்த அளவு போட்டாச்சு. அப்படியே மூடி வச்சிடலாம். நைட்டு ஃபுல்லாக ஊறட்டும். நாளைக்கு எடுத்து இந்த பக்கெட்டோடு கொஞ்சம் வெயிலில் வைக்கணும். கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்து நல்லா ஒரு கவர் ஏதாவது போட்டுட்டு இதை எடுத்து அப்படியே உதுத்து விடணும். நல்லா அந்த பேப்பர் ஃபுல்லாக எடுத்து உதிரி உதிரியாக ஊற்ற விட்டுணும். ஊற்ற முடிச்ச உடனே திரும்ப நாளைக்கு ஈவினிங் அந்த தண்ணி இறங்கிருக்கும். அந்த நம்ம உதுத்து வச்சோம் இல்லையா, திரும்ப எடுத்து அந்த தண்ணியில் கொட்டி மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடணும். இது மாதிரி 2 நாள் 3 நாள் தண்ணி நல்லா அப்சர்வ் பண்ணுற வரைக்கும் மூடி வைக்கணும்.
அதுக்கப்புறமா எடுத்து வெளியில் போட்டு காய வச்சுட்டு உருண்டை பிடிக்கணும். அது எப்படி உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோ செஞ்சு காமிக்கிறேன். ஓகேவா? இது அப்படியே இருக்கட்டும். இது என்னன்னா, எனக்கு வந்து சட்னி பொடி, கொஞ்சம் பருப்பு பொடி ஆர்டர் வந்திருக்கு. அதுக்கான பருப்பெல்லாம் இப்போ தான் வறுத்து முடித்தேன். வறுத்து முடித்து காய வச்சுருக்கேன். பச்சைப்பருப்பு, துவரம்பருப்பு, பச்சைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இதெல்லாம் உளுத்தங்களி ஒரு ரெடி மிக்ஸ் கேட்டிருக்காங்க ஒரு ஃப்ரெண்டு, அவங்களுக்காக இது செஞ்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா கம்பு, கேழ்வரகு. ஆல்ரெடி கஞ்சி மிக்ஸ் ரெடி பண்ணிட்டேன். இது வந்து கேழ்வரகுல அந்த உருண்டை பிடிப்பாங்க இல்லையா, வெல்லம் போட்டு சிம்னி உருண்டை, அது கேட்டிருக்காங்க. அதுக்காகவும் இது கம்பு உருண்டை கேட்டிருக்காங்க. அதுக்காகவும் ரெடி பண்ணியிருக்கேன். ஓகேவா? இது இப்போ ஆற வச்சுட்டு நல்லா மூடி வச்சுட்டு படுத்துருவேன். நாளைக்கு எழுந்து இதெல்லாம் செஞ்சுட்டு இன்னொரு வீடியோ போட்டு காமிக்கிறேன். ஓகேவா? இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு 1/2 கிலோ வெங்காயம் எடுத்து கொஞ்சமாக பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேவா? இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். பாய்.